அனைவருக்கும் அன்பு வணக்கம். பஹல்காம்ல நடந்த கொடூரமான கோழைத்தனமான தாக்குதல் இது இந்தியர்கள் அத்தனை பேர் மனசுலையும் மிகப்பெரிய அளவில் கோபத்தை உருவாக்கி இருக்கின்றது. தப்பு சொல்ல மாட்டேன். இந்தியனாக இருந்தால் அப்படி ஒரு எரிமலை கோபம் உங்க மனசுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள்லாம் இந்தியர்கள்னு சொல்லிக்க தகுதி இல்லை, இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, யோகியதை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக தக்க பதிலடி கொடுக்க வேண்டும், ரிட்டாலியேஷன், ரைட், இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எந்த விதமான ரிட்டாலியேஷன் அப்படின்றதுல தான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிக்கணும் நண்பர்களே. வார் இதுதான் எல்லார் மனசுலையும் தோன்றுகின்ற ஒரே ஒரு ரிட்டாலியேஷன். சண்டை போடணும் சார், எதுக்கு நம்ம ஆர்மியை வச்சுருக்கோம், ஃபைட்டர் ஜெட் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, அவன் அணுகுண்டு வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு மிரட்டி நிற்கிறான், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? இங்கே பாஜக வந்துடும் அப்படின்னு ஒரு சிலர் மிரட்டுற மாதிரி, இல்லைன்னா திமுக மறுபடியும் வந்துடும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி, இந்த சீனா வந்துடும், சீனா சப்போர்ட்டுக்கு வரும் இப்படின்னு பயந்துட்டு இருக்க முடியுமா? இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்னதான் பண்ணுறது? அவங்க பாட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க, கொத்து கொத்தா கொலை பண்ணிட்டு போவாங்க, நாம் சும்மா இருக்கணுமா? இதுக்கு முன்னாடிலாம் ரிட்டாலியேட் பண்ணோம், இப்போ ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட், ரிட்டாலியேஷன் அப்படின்றது வார், இதுதான் பாகிஸ்தானுக்கு புரிகிற ஒரே ஒரு லாங்குவேஜ். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த வார் அப்படின்றது ஃபைட்டர் ஜெட் அனுப்புறதோ இல்லை மிசைல் அனுப்புறதோ மட்டும் இல்லை. அந்த யுத்தம் அப்படின்றதனுடைய டெஃபினிஷன், டைமென்ஷன், இது எல்லாமே சமீப காலங்களில் அப்படியே ஏராளமாக மாறிடுச்சு நண்பர்களே. எஸ், வி ஆர் வேஜிங் எ வார், ஆனால் வார் பை அதர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வார் தான், ஆனால் வெளியில் தெரியாத ஒரு யுத்தம். இதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன. அண்டு நிஜமான ஒரு கன்வென்ஷனல் வாரை விட அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகள் எத்தனையோ இருக்கின்றன. அதனால தான் நான் நண்பர்களை கேட்டுக்கிறது, உணர்ச்சி வசப்படுவது தவறில்லை. இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தான் ஆக வேண்டும். உண்மையான இந்தியனாக மனசில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதே சமயத்தில் அந்த உணர்ச்சி வேகத்தில் இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படின்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். இதுதான் இன்றைக்கு இங்கு இருக்கின்ற சில கைக்கூலிகள், தேச துரோகிகள் எதிர்பார்க்கின்ற விஷயம். முதல்ல இந்த எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு கன்வென்ஷனல் வார் ஏன் வேண்டாம் அப்படின்றதுக்கான காரணங்களை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், இதற்கு பின்னாடி சீனா நிச்சயமாக இருக்கின்றது அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சில பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா தான் இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நான் ஆரம்பத்திலேயே ஏன் வந்தேன் அப்படின்னா, லெட் அஸ் சே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவர் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா, இந்த கொலையினால் யாருக்கு லாபம் அப்படின்றத தான் பார்ப்பார். லாபம் அப்படின்றது பல வழிகளில் இருக்கலாம். ஒன்று, இவர் செத்து போனதுனால சொத்து வரலாம், இல்லை இவர் செத்து போனதுனால இவரால் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் போகலாம், இல்லைன்னா கிரைம் ஆஃப் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படி சொல்லக்கூடாது, இந்த திருமணம் மீறிய உறவு, இந்த மாதிரி விஷயங்கள், இதனால ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்திருக்கலாம். ஸோ பெனிஃபிட் யாருக்கு அப்படின்ற ஆங்கிளில் தான் முதல்ல விசாரிப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் ஆர்டிகல் 370 நீக்கியாச்சு, இத்தனை வருஷம் ஆயாச்சு, இப்போ அவங்க ஒரு தாக்குதலை நடத்துகின்றார்கள் அப்படின்னு சொன்னால், அதுவும் பிச்சை பாத்திரம் ரொம்ப பெருசாக இருக்கின்ற நேரத்தில் அவங்க இப்படி ஒரு தாக்குதலை நடத்துகின்றார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ இது பாகிஸ்தான் நேரடியாக செய்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நேரடியாக ஒரு யுத்தத்திற்கு இன்றைக்கு பாகிஸ்தான் தயாராக இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட இருந்த பழைய டேங்குகள் அதெல்லாம் நிறைய உக்ரைனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிச்சையில் எடுத்துன்னு சுற்றி நிற்குதுங்க அந்த ஜென்மங்க, அதனால யாரோ காசு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது உக்ரைனுக்கு அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் 155 கேலிபர் அந்த அம்யூனிஷன்ஸ், இதையெல்லாமோ அதுலேயும் ஃப்ராடு பயில வைப்பாருங்க. டைரக்டாக ஏற்றுமதி பண்ணால் அது கவர்மெண்ட்னு ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஃபாஜி அசோசியேஷன் ஏதோ சம்திங் வச்சுக்கிறாங்க. அந்த மிலிட்ரி தான் அங்கே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அவங்க வேற நாடுகளுக்கு அதை அனுப்பி அங்கே ஸ்டோரேஜில் வச்சு, அங்கேருந்து மேலே ஒரு விலை வச்சு அதை உக்ரைனுக்கு விற்றுட்டு,
அந்த டிஃபரன்ஸை இவங்க காசு பார்த்துட்டானுங்க. உக்ரைனுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன் இவ்வளோ கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு. ஏன்னா யாரோ தானே அள்ளி குத்துந்தாங்க காசு, பைடன் தாத்தா முதற்கொண்டு எல்லாரும் அள்ளி அள்ளி குத்தாங்க. அதனால் அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சண்டை என்னைக்கு ஒன்றாலும் நடந்துக்கிட்டே இருக்கும், பைடன் தான் மறுபடியும் வரப்போகிறாரு, நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, முக்கியமாக கணக்கு கேட்க போகிறது கிடையாது அப்படின்ற நினப்பில் அவர் இருந்தார். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது. அடுத்தது சைனாலேருந்து வாங்கின ஏர்கிராஃப்டை வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில நாடுகளில் அதை வாங்கிட்டு ஐயா சாமி இது ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை அப்படின்னு திருப்பி கொடுத்த ஃபைட்டர் ஜெட் அதே மேக்கை தான் வந்து இப்போது பாகிஸ்தானில் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய லட்சணம் என்ன அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அப்போது இவ்வளோ ஹேண்டிகேப்ஸை வச்சுட்டு அவங்க வந்து வரீங்களா சண்டைக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுதான் வந்து என் மண்டைக்குள்ள ஒரு மணி அடிச்சது. இது பாகிஸ்தான் நேரடியாக இறங்கவில்லை, யாரோ வந்து தூண்டி விட்டுனுக்கிறாங்க அப்படின்னு. சரி, யார் தூண்டி விடுவாங்கன்னு பார்த்தா டீப் ஸ்டேட். அப்படின்னா டீப் ஸ்டேட் முதுகெலும்ப உடச்சி நிற்கிறாரு. அவங்களுக்கு வந்து அந்த உக்ரைன் யுத்தத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படி பார்த்துட்டு இருக்காங்களே தவிர புதுசாக ஒரு யுத்தத்தை ஆரம்பித்து சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இப்போது அந்த சக்தி இல்லை. ஸோ சைனா தான் வந்து இம்மிடியட்டாக என் கண்ணுக்கு தெரிஞ்சது பெனிஃபிஷியரியா. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐஃபோன் வந்து அவங்களுடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் சீனாலேருந்து அப்படியே சப்ஜாடாக நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்க. பை 26 சீனாலேருந்து எந்த விதமான ஐஃபோன் ப்ரொடக்ஷனுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு. வியட்நாமுக்கு போல, தாய்லாந்துக்கு போல, கம்போடியா, மலேசியாவுக்கு போல ஒட்டுக்கா அப்படியே இந்தியாவுக்கு வந்துடுது. இதுக்கப்புறம் ஐஃபோன் அப்படின்னா இந்தியா அப்படின்ற மாதிரி ஆக போகின்றது. இதே மாதிரி ஏராளமான கம்பெனிகள் அவங்க வந்து சீனாலேருந்து அப்படியே காலி பண்ணிட்டு வராங்க. அப்போ இதெல்லாம் சீனாவுக்கு பெரிய அடி. இவங்க வந்து ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்துறது, அதுக்கப்புறமா வரியை குறைக்கிறது, இதெல்லாம் அப்புறங்க. ஆனால் எல்லாரும் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வரி இந்த பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்தாலுமே இனிமேலும் சீனாவில் நடக்கிறது சரியில்லை அப்படின்னு. ஏன்னா ட்ரம்ப் குறி வச்சுட்டார், மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் இனிமே அது சீனாவில் இருக்கக்கூடாது. இதை வச்சு தான் அவன் நம்மளோடவே போட்டி போட்டுனுக்கிறான். கேட்டால் வந்து நாங்கள் உங்களையே வந்து ஓவர்டேக் பண்ண போகிறோம்னு சொல்கிறான். இதெல்லாம் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் தான் சூப்பர் பவர்னு ஆயிடுவான், நம்மக்கிட்ட எக்கானமியும் அடி வாங்கிரும், இது வேலைக்காவாது அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய உண்மையான நோக்கம். இதை எல்லாரும் புரிஞ்சுனுக்கிறாங்க. அப்போது சீனாவில் மேனுஃபேக்சரிங் ஜாப் அப்படின்றத அடித்து நொறுக்கணுன்ற முடிவுக்கு ட்ரம்ப் வந்துட்டார். இனிமேலும் நம்ம அங்கே கம்பெனியை வச்சுட்டு இல்லை அங்கே கம்பெனிகளை நம்பி இது பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து சப்ளை செயின் பெரிய அளவில் டிஸ்டர்ப்ட் ஆகிடும் அப்படின்றது எல்லா நிறுவனருக்கும் தெரியும். அதனால தான் வந்து வெளில வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் நடுவில் ஒரு வார் அப்படின்னு இல்லாட்டாலும் ஒரு சின்ன அளவில் ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு பார்டரில் பிரச்சனைகள், அந்த டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க குண்டு போடுறாங்க, அவங்க குண்டு போடுறாங்க, ஃபைட்டர் ஜெட்டு அப்படி இப்படி போயிட்டு வருது அப்படின்னா அங்கேருந்து கிளம்புறாங்கல்ல சீனாவிலேருந்து, அவங்கெல்லாம் யோசிப்பாங்க, ஐயய்ய இது என்ன சிக்கலாக இருக்குது. அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க, இப்போ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிங்கன்னு அது மாட்டு வண்டியில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது நேராக இந்தியா பக்கம் வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே குண்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் வேற எங்கேயாவது போகலான்னு தான் நினைப்பாங்க. இந்த மூட்டை கட்டினதெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. இதுதான் சீனா எதிர்பார்ப்பது. சீனாவை விட்டு கிளம்பினாலுமே இந்தியாவுக்கு போகக்கூடாது, வேற ஏதாவது நாடுகளுக்கு போனோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கம்போடியா, இப்போ கூட சமீபத்தில் ஜிங்கிபிங்கு போயிட்டு அவங்களோட சில அக்ரிமெண்ட்லாம் போட்டு வந்துக்கிறாரு. நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பண உதவி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு. ஸோ எல்லாரையும் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அதனால் சீனாவை விட்டு வெளில போனீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இந்தியாவுக்கு வராமல் இருந்தால் போதும், வேற எங்கேயாவது போனால் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த நிலைமைக்கு சீனா வந்து விட்டது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சீனா வந்து பெரிய அளவில் இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யவில்லை. இதை வந்து நம்ம ஆஹா சீனா ரொம்ப நல்லவங்களாகிட்டாங்க போலுது அப்படி மட்டும் நினைக்கவே கூடாது. வெளில தெரிய வேணாம், எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுக்கு நடக்கிற காலங்காலமாக நடக்கிற சண்டை, இப்படி ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சீனா. அதனால தான் நான் சொன்னேன், எல்லாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு கன்வென்ஷனல் வார் அப்படின்றது இன்றைய தேதியில் அவசியம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப தவறான முடிவாக இருக்கும் அப்படின்னு. சரி, அப்படி இல்லாட்டா என்ன பண்ணலாம்னா எத்தனையோ வழிகள் இருக்குங்க. அதான் நான் சொன்னேன்ல, இந்த வார் அப்படின்றதுடைய டெஃபினிஷன், டைமென்ஷன் அப்படின்றது வந்து டோட்டலாக மாறிடுச்சுங்க. இன்றைக்கு அந்த ட்ரோன் அப்படின்றதெல்லாம் வந்து பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் வார்ஃபேர். அந்த மாதிரி கூட போக வேண்டாம். ஆனால் அதையும் தாண்டி யார் அடித்ததுன்னே தெரியாமல் மிகப்பெரிய ரணத்தை உண்டாக்கக்கூடிய
வார் டெக்னிக்ஸ் நிறையவே இருக்குது. ஒன்று வந்து சைபர் வார்ஃபேர். ஒரு நாட்டினுடைய டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த தண்ணி பைப்பில் வருது இல்லையா, இந்த அமைப்புகள் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி கிரிட் ஆகட்டும், பேங்கிங் செக்டார் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து கிரிப்பிள் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சைபர் வார்ஃபேர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைபர் அட்டாக் அப்படின்றது வந்து மிசைல் அட்டாக்கை விட ரொம்பவே கிரிப்ளிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஏவுகணை அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாக்கும். கன்வென்ஷனல் வார் ஹெட், அதாவது அணுகுண்டு இல்லாத நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது லெட்டஸே ஒரு என்ன சொல்கிறது, பவர் ஸ்டேஷன், இதை நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, அந்த பவர் ஸ்டேஷன் நாசமாக போகுது, பக்கத்தில் இருக்க வீடுகள் பில்டிங் இதெல்லாம் நாசமாக போகுது, அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து எங்கெங்கெல்லாம் பவர் சப்ளை ஆகுதோ அதெல்லாம் நாசமாக போகுது, பக்கத்தில் இருக்க ஊர்கள், ரைட். ஆனால் சைபர் அட்டாக்கில் நேஷனல் கிரிட்டை நீங்கள் கிரிப்பிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நாடு முழுக்க பவர் இல்லாமல் போயிடும். சார் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னா, இது நடக்கிற காரியமானு ஃபியூச்சர் டென்ஸில் கேட்காதீங்க. நடந்த காரியம் ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கின்றது நண்பர்களே. நான் ஏற்கனவே ஒரு தடவை ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு ஸ்டேட்டில் வந்து பல இடங்களில் திடீர்னு பவர் அவுட்டேஜ். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கரண்ட்டு தாங்க. குழாயில் தண்ணி வராது, ஏடிஎம் மிஷின் ஒர்க் பண்ணாது, சிக்னல் ஒர்க் பண்ணாது, அந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஓடாது, எதுவுமே இருக்காது. ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உலகத்தின் கடைசி நாட்கள் அப்படின்னா சினிமாலாம் நம்ம பார்த்துருக்கோமே, அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு மாலுக்கெல்லாம் நுழைஞ்சி அப்படியே கையில் கிடைக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டாங்க. அதை தொடர்ந்து ஒரு வருஷ கேப்புக்குள்ளன்னு நினைக்கிறேன் லண்டன் பக்கத்தில் இந்த மாதிரியும் நடந்ததுங்க. இது ஏதோ கிரிட் ஃபெயிலியரு அது இது அப்படின்லாம் சொன்னாங்க. பட்டு இது என்ன விஷயம் அப்படின்னா, லேட்டர் டேட் இந்த மாதிரி ஒரு சைபர் அட்டாக் நடந்து கிரிட் கொலாப்ஸ் ஆகி கரண்ட் இல்லாமல் இருந்தால் சொசைட்டி எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு நாம தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தைக்கு ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த 2 நாடுகள்லையும் மிகப்பெரிய பவர் அவுட்டேஜ். பிரான்ஸ்லேயும் நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பெல்ஜியத்திலையும் ஒரு சில இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பாருங்க, 4 நாடுகள். இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நடந்து விட்டது. இது வந்து ஸ்பானிஷ் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பெக்கூலியரான அட்மாஸ்பரிக் கண்டிஷன், அதனால கிரிட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து பூசி மொழிகிற வேலை. ஆனால் இது வந்து சைபர் அட்டாக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யார் பண்ணது அப்படின்றதும் தெரியல. அது பின்னாடி அந்த விஷயங்கள் வெளியில் வரலாம். பட் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் இவங்க யார் மேலே ஒன்றா குற்றச்சாட்டை தூக்கி போடலாம், ரஷ்யா மேலே போடலாம், இல்லை ஈரான் மேலே போடலாம். அதெல்லாம் யார் கேட்க முடியும்? போயிட்டு எவிடன்ஸாக இப்போ அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை உடைச்சதுக்கே வந்து ரஷ்யாவை குறை சொன்னாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது உக்ரைனு அப்புறம் யூகே இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றது வெளில வருது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை ரஷ்யாவை ஒதுக்கிட்டு நாங்கள் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன நாடுகள் இன்னி வரைக்கும் வெளில விடவே இல்லை. அதனால் குற்றச்சாட்டுகள் எப்படி ஒன்றா வரலாம், உண்மை என்ன அப்படின்றது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பட் அந்த வசதி, இந்த மாதிரி ஒரு நாட்டையே நிலைகுறைய வைக்கும் வசதி அந்த சைபர் அட்டாக்ல இருக்கு. இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது, இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க, முட்டாள்தனமா அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க என்னைக்கு புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ட்ரூப்ஸு, அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள்ஸு, டேங்க்ஸு இதையெல்லாம் வந்து அவங்களுடைய ஈஸ்டர்ன் பார்டர், அதாவது இந்தியாவுடைய பார்டரில் கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. இதைத்தான் நாம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருந்தவங்களெல்லாம் இப்போ இல்லை இந்தியா எப்போ ஒன்றா உள்ள வரும் அப்படின்னு இந்த பக்கம் அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணாண்ட பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அதுக்கப்புறம் டெஹரிக்-ஏ தாலிபான் பாகிஸ்தான், இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சீசனில் அப்படியே மாம்பழமாக தோப்பில் காய்ச்சி தொங்கும் போது அந்த காவலுக்கு வச்சிருக்கிறவரை நீ கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிட்டு வாப்பான்னு ஒரு வாரம் லீவ் கொடுத்து அமிச்சா என்ன ஆகும்? திரும்பி வரும்போது மாம்பழம் ஒன்றும் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அது யாருக்குமே தெரியாது. பண்ணுவாங்க நான் சொல்லலை, பட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ், நீரின்றி அமையாது உலகு. இதில் நம்ம ஏற்கனவே கையை வச்சுட்டோம். இமிடியட்டாக ஃபுல் ஃப்ளோவையும் தடுத்து நிறுத்த முடியுமான்னு அது கிடையாது. ஆனால் we have shown our intention. அண்டு இதை வந்து தப்புன்னு சொல்கிறதுக்கு வெளியிலேருந்து
யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு உலக நாடுகளாவது என்னங்க நீங்கள் இது மாதிரி இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நிறுத்தி வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க, தப்பு அப்படின்னு இன்னி வரைக்கும் சொன்னாங்களா? சொன்னது அத்தனை பேரும் பாகிஸ்தானில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் இந்தியர்கள்னு சொல்லின்னு இங்கே சில ஜென்மங்க சுற்றினது பாருங்க இவங்க. அப்போது பாகிஸ்தானியர்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது அப்படின்னும் போது அவங்களையும் நான் பாகிஸ்தானியர்களாகத்தான் கன்சிடர் பண்ணுறேன். அரசாங்கத்தை எதிர்த்து பேசும்போது பாருங்க, நாங்கள்லாம் விவசாயிகள், நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த கிராப்ஸ் எல்லாம் கொடுத்திருவோம், எல்லாரும் பட்னி கிடங்கா அப்படின்னு இந்திய மக்களை பார்த்து பேசின ஒரு விவசாய தலைவர் இன்னைக்கு வந்து பாருங்க, பாகிஸ்தானில் இருக்கவங்களும் விவசாயிகள் தான், அந்த விவசாயிகளை நீங்கள் இது மாதிரி என்ன பண்ணின்னுக்கிறீங்க? ஏன் அப்போ இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் வந்து பட்னி கிடந்து செத்து போனால் அவனுக்கு கவலை கிடையாது, பாகிஸ்தான் விவசாயிக்கு தண்ணி இல்லைன்னா அப்படியே கண்ணீர் விட்டு கதறி நிற்கிற அப்புறம் இவரெல்லாம் இந்தியன்னு சொல்லி நம்ம நம்பி நிற்கிறோம். புரியுதுங்களா? இதை ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம முதல்ல. பாகிஸ்தான்காரனோட பின்னாடி சண்டை போடலாம், இங்கே உக்காந்து சொல்லி நிற்கிறாங்க பாருங்க. அதில் வேற அந்த விஜய் ஆண்டனி, நமக்கு தான் நடிப்பே வராது. அந்த விமர்சகர் திருப்பி திருப்பி சொல்லுவார், தயவு செஞ்சு கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்குன்னு படம் எடுங்க, இத்தனை படம் நடிச்சிட்டீங்க ஆனாலும் நடிப்பே வராமல் எப்படிங்க இருக்கீங்க? ஒரு மாடுலேஷன் கிடையாது, மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் கிடையாது, ஒரே டெட் பேன் எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். சிரிப்பு கூட பெருசாக வராது. அந்த டைலாக் சொல்கிறதுல எங்கேயாவது ஒரு உணர்ச்சி இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவரும் எத்தனையோ படத்தில் நடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அவர் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவார், நடிக்க கற்றுக்குன்னு வாங்க அப்படின்னு. நமக்கு தான் நடிப்பே வரல. இதில் அரசியல் என்ன வேண்டி கிடக்குது? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிக்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து பாகிஸ்தான்காரங்கெல்லாம் வெளில போகணும்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள்லாம் பெருசாக போயின்னுக்குது, பாகிஸ்தானில் 50 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. எங்கேருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரில. நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சர்வே அப்படின்னு நிறைய பேர் கிளம்பினுங்கிறாங்க பாருங்க, நாங்கள் சர்வே எடுத்துட்டோம், இதில் 38%, 40% அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ஏதோ அச்சு விடுகிறார் போல இருக்கு. 50 லட்சம் பேர் இந்தியர்கள் பாகிஸ்தானில் இருக்காங்களாம், அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா அதை வந்து பூசி மொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்க, ஒரு 4 பேர் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த நாட்டையும் நம்ம வந்து குறை சொல்றது சரியா அப்படின்னு. இப்போதான் இந்த 4 பேர் தான் முறையாக வந்து இங்கே ஏதோ பண்ணிட்டு போயிடறாங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே நடந்தது கிடையாது. பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பாகிஸ்தான் வந்து அப்படியே அமைதி புறாவை பறக்க விட்டுனுக்கிற நாடு. இப்போ புரியுதுங்களா இவனுங்களுடைய அந்த பாசமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு? இவங்களைத்தான் நாம முதல்ல கவுண்டர் பண்ணணும். பதிலுக்கு பதில் அப்பப்போ நம்ம கொடுத்தாகணும். அது சரி, சினிமாக்காரங்க அப்படின்னா இவங்க தான் அறிவுஜீவி அப்படின்னு தள்ள வச்சுல கொண்டாடின்னு இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி விளக்கண்ணைகளை தான் இந்த மாதிரி உளறிட்டு தான் போகும். இதெல்லாம் நம்ம சகிச்சுட்டு தான் இருக்கணும். அப்படிதானே இருந்தோம் இத்தனை வருஷமா. அடுத்தது இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ஃபினான்ஷியலாக பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணும். IMF லோன் இது இல்லைன்னா அவங்களால சர்வைவ் ஆக முடியாது. அந்த FATF லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கிரேலேருந்து பிளாக்குக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய டாக்டிக்ஸ் இருக்குதுங்க. அமெரிக்கா கிட்ட வந்து நம்ம அந்த வர்த்தக ஒப்பந்தம், டாரிஃபு இதிலெல்லாம் கொஞ்சம் அப்படி நீக்கி போக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துலலாம் அவங்க வந்து போட்டு தள்ள ஆரம்பிப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி பெனிஃபிஷரி இஸ் கோயிங் டு பி சீனா அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப்புக்கு உடனே அப்படியே பச்சை மிளகாய் அரைச்ச மாதிரி சுருன்னு ஏறும். இதெல்லாம் வந்து மேலே இருக்கவங்களுக்கு தெரியும், நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? என்ன ஒன்றே ஒன்று, நாம் வந்து இந்த சில பேர் உசுப்பேத்தி விடுறதுக்குன்னே இருப்பான். பார்த்தீங்களா மோடி 56 இன்ச்சுனாரு, என்ன பண்ணார், இது பண்ணார், ரிட்டாலியேட் பண்ண முடியல, இப்படி தான் இது மாதிரிலாம் வந்து அமைக்கிறாங்க. இப்படியே வந்து நம்மளை உசுப்பேத்தி ரணகலமாக்குவாங்க. ஆனால் இந்த வார் அப்படின்றது வேற விதமான முறையில் நாம் அங்கே ரணகலமாக்க போகிறோம், ஆக்குவோம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உசுப்பேத்தி விடுற கும்பலை பார்த்துட்டு அப்படியா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே, வெரி குட் வெரி குட், இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, இப்படி சொல்லிட்டு நம்ம போயினே இருக்கணும் நண்பர்களே. ஸோ அல்டிமேட்லி பாகிஸ்தானுக்கான ரிட்டாலியேஷன் அப்படின்றது இது வரைக்கும் அவர்கள் எதிர்பாராத விதத்தில் இருக்கும். அண்டு ஒரு 4-5 துண்டுகளாக உடைவது அப்படின்றது உறுதி. யாருக்கு எந்த துண்டு வேணுமோ அவங்க எடுத்துகிட்டு போட்டோம். சில நேரங்களில் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு மோனோபோலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இது சரிப்பட்டு வராதுன்னு போது அதை 2-3 உடைச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து டெரரிசத்துக்கு மோனோபோலியாக பாகிஸ்தான் இருக்கின்றது. அதனால் அதை உடைக்க வேண்டியது ரூல்ஸ் ஆஃப் ட்ரேட், வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.